அழிந்த சவுதி விமான நிலையம், அல் பைதாவில் சுடப்பட்ட சவுதி ட்ரோன், ஹூத்திகளின் ஆட்டம், துபாயில் VLCC தாக்கப்பட்டது, பாலிஸ்டிக் மிசில்ஸால் தகர்க்கப்பட்ட கிங் ஃபைசல் தளம், குவைத் ஹாலிபர்டனை எரிய வைத்த ஈரான், வானில் வெடித்த அமெரிக்காவின் ட்ரோன், ஈரான் இறக்கிய புதிய மிசில்ஸ், உதைத் விமான தளத்தில் ஊடுருவிய ஈரான், 1000 அமெரிக்க வீரர்களின் தளம் தகர்ப்பு, ஜவுளி கடை நடத்தும் நெத்தன்யாகு, தப்ரீஸிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை, பிக்காசிஸை தாக்கும் அமெரிக்கா, தம்பியின் உடலை தோளில் சுமந்த அகமது, காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வெளியே வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மை விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சவுதியில் இருக்கக்கூடிய அபா அப்படின்னு சொல்கிற ஒரு விமானத்தளம், சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமான நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏமன்லேருந்து ரொம்ப பக்கங்க, கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அபாங்கிற விமான நிலையம் இருக்குது, சர்வதேச விமான நிலையம். அது மட்டும் இல்லாமல் மில்லியன் கணக்கான ட்ராவல் இங்கே நடக்குது, அதாவது நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களும், அதாவது இராணுவ தளவாடங்கள்னா டைரெக்டாக இன்னைக்கு பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் இருக்க மாதிரி கிடையாது, சில இராணுவ பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இராணுவ பொருட்களை வச்சிருக்கிறாங்க. நீளத்தை கவனிங்க, 3350 மீட்டர் நீளம் உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலோடு இன்னைக்கு சவுதி இந்த விமான நிலையத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2030க்குள்ள மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை வச்சு நாங்கள் மிகப்பெரிய விமான நிலையமாக இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தளத்திலிருந்து ஹூத்திகளுக்கு ஏதாவது அடி கொடுக்க முடியுமா, அதே மாதிரி இங்கே இராணுவ தளத்தை சின்ன அளவு வச்சுக்கிட்டு அவங்கள வேவு பார்க்குற இந்த வேலையும் இன்னைக்கு சவுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஹூத்திகள் ஏமனில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்தியெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா, அட முட்டா போயிடுடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கடந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுவதுமாக உங்களுக்கு ஏமனில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அபாங்கிற இந்த விமானத்தளம், இப்போ சொன்ன இந்த விமானத்தளம் பெரிய சர்வதேச விமான நிலையம், இந்த இடத்துல தான் இன்னைக்கு ஹூத்திகள் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு பற்றி எறியக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வீடியோக்களாக வைரலாக வந்துகிட்டு இருக்கு. 2 தினத்துக்கு முன்னாடி நம்ம இதை பேசியிருந்தாலும் இப்போ இந்த வீடியோக்கள் வந்திருக்கனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி வச்சிருக்கக்கூடிய இன்னொரு ட்ரோன், இந்த ட்ரோனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, விங்லாங் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விங்லாங் 2 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் MQ-9 ரிப்பேர் விமானம் மாதிரி ஒரு பெரிய அளவு உள்ள ஒரு ட்ரோன் மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ரோன் விங்லாங் 2 அப்படிங்கிற இந்த ட்ரோனை இன்னைக்கு ஹூத்திகள் அடிச்சிருக்காங்க. அதனுடைய விஷயத்தையும் ஹூத்திகள் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மாதிரியான தொடர் தாக்குதல்கள் ஹூத்திகள் அதிகமாக செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு பரவலாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சவுதியான் ஒன்று இருக்குது, ஃப்ளே நாஸ்ன்னு இருக்குது, ஃப்ளே ஆதில் இருக்குது, ஃப்ளே துபாய் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால் சுற்றுலாக்கள், பெரும்பாலும் சுற்றுலானா இந்த எந்த சுற்றுலாவை சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக போகக்கூடிய உம்ரா, அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹஜ்ஜு பயணங்கள், புனித பயணங்கள், இதெல்லாம் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப பார்த்து நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பொதுவாக மக்கள் மத்தியில், எல்லார் மத்தியிலும் இருக்குது, கூடுதலாக முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குது. அந்த காரணம் நியாயமானதுங்க. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி ஹூத்திகள் அந்த பகுதிகளை தாக்குறதுக்கு ஒரு மூல காரணமாக சவுதி தான். ஏன்னா நீ 2 பேரும் கொண்டு போய் சவுதியும் துபாயும் ஏடனில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹூத்திகள் அவங்களுடைய பழங்குடியின மக்கள் அவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. ஒரு விமானம் வந்து இறங்கிட்டு போது விட்டுட்டு போக வேண்டியதானே,
அந்த விமானத்தை நான் தடுப்பேன், இறங்கவே கூடாது அப்படின்னா பதிலுக்கு ஹூத்திகள் அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே ஹூத்திகளுக்கு ஒரு செய்தி மக்கள் சொல்றாங்க, இந்த ஹூத்திகள் வரம்பு கடந்து போய் ரியாத்தினுடைய விமான நிலையம் உம்ரா செய்ய மக்கள் போறதை பற்றிலாம் தாக்குனா மக்கள், முஸ்லீம் மக்கள், ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் ஈரானுக்கு எதிராகவும் ஹூத்திகளுக்கு எதிராகவும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு துபாயில் இருக்கக்கூடிய VLCC அப்படின்னு சொல்றாங்க. இந்த VLCC அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, வெரி லார்ஜ் கேரியர், அதாவது மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர். சாதாரணமானதான் இல்லை, டேங்கர்லேயே இந்த கப்பல்லையே மிகப்பெரிய எண்ணெய் டேங்கருங்கிறாங்க. அந்த டேங்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தாங்க அடி வாங்கினாங்க. எருமை மாடுகளுக்கு புரியுதா என்னன்னே தெரில. ஏற்கனவே ட்ரம்ப் பேச்சை கேட்டு போய் கப்பல் தர தட்டிருச்சு. பல பேர் இறந்து போயிட்டாங்க. இந்திய மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாலுமிகள் பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க. இப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சிருந்துமே துபாய் கண்ணை மூடிக்கிட்டு ட்ரம்ப்போடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த VLCC அப்படிங்கிற ஒரு லார்ஜ் ஒரு கப்பலை வந்து ஓமனுடைய கடற்பகுதி லீமா அருகில் அந்த கடற்பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல ஈரான் அந்த கப்பலை அடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு துபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, நாக்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஃபுஜேரா அப்படிங்கிறது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகங்க. இந்த துறைமுகத்தில் நாக்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ், அதாவது சர்வீஸ் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வருது. தகவல் முழுவதுமானா இடைக்கால நிறுத்தமா முழுவதுமாக நிறுத்தமா அப்படிங்கிற தகவல் முழுமையாக நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இந்த ஃபுஜேராவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்லாம் வேற ஒரு செய்தியை சொல்லுது. இப்போ கடந்த காலங்களில் தாக்கப்பட்ட நேற்றைய தினம் நீங்கள் பார்த்ததெல்லாம் அமெரிக்காவுடைய தளங்கள். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆயில் ரெஃபைனரி, ஆயில் சார்ந்த விஷயங்களை தான் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ஹாலிபர்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், இந்த எண்ணெய் நிறுவனம், இது எரிவாயு நிறுவனம். பார்த்தீங்கன்னா இதை நடத்துறது யாருன்னா, ஹுஸ்டன் டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இதுக்கு நிதி திரட்டி கொடுக்குறாங்க. ஒரு பப்ளிக் பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது தெரியுது. இந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குவைத்தில் இந்த இடம் இருக்குது. குவைத்தினுடைய பகுதிகளில் விழுந்திருக்கக்கூடிய அந்த ஷாயித் 136 ட்ரோனுடைய வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒருத்தர் பாதியில் எடுத்துட்டார் போல, யதார்த்தமாக ஒரு ஆள் எடுத்துருக்காப்புல. டக்குன்னு அந்த வீடியோ வந்துருச்சு. கரெக்டாக போய் அப்படியே உள்ளே விழக்கூடிய காட்சி வந்திருக்கு. இது அமெரிக்காவுடைய தொடர்புடைய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டோன்னா விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, இப்போ இது வந்து KOLப்பா குவைத்தினுடைய நிறுவனம் தான் அப்படின்னாங்க. உள்ளே போய் பார்த்தா அது இந்த நிறுவனம் வந்து குவைத்தினுடைய நிறுவனம் இல்லை. ஹாலிபர்டன்கிறது வந்து டெக்சாஸ் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று கேள்வி வைக்கிறாங்க, KOL இது குவைத்தின் நிறுவனம், இது அடிக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் KG லாஜிஸ்டிக்ஸ் தான் அடிக்கணும். KG லாஜிஸ்டிக்ஸ் யாருன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு உணவு, எரிபொருள், அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அதை தான் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், KOLல ஆயில் தயார் பண்ணாதான் KGLக்கு போகும். அந்த KGL தான் ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அடிக்கலை, யார் ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ, ஆயில் வேணும்ல. இப்போ ஜெட் விமானம் இயக்கிறதுக்கு ஆயில் தேவை, அதுக்கு தனியான அந்த க்ரூட் ஆயில் பிரித்து எடுக்கணும். அந்த ஆயிலை யார் கொடுக்குறான்னு சொன்னால் KOL தான் கொடுக்குறாங்க. KGL அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் டைரெக்டாக KOL அடிக்கிறாங்க. இதை அடித்தோன்னா இது ஒரு குவைத் நிறுவனம் வேற பரப்புகிறாங்க. அது குவைத்தினுடைய நிறுவனம் இல்லை, அமெரிக்காவுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உதைத் விமான நிலையம், கத்தார் வந்து அரபுலக நாடுகள்லேயே கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோமே தவிர, சூப்பர் அற்புதமானவர்கள் அப்படிலாம் நம்ம யாரையும் சொல்லலை. ஒரு சார்பாக யாரையுமே நம்ம அப்படி பேச மாட்டோம். இறைவன் புகழுக்குரியவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய உதைத் விமான நிலையங்க கிட்டத்தட்ட 1990களில் உருவாக்கப்பட்டதான். முதல்ல கிட்டத்தட்ட $1 பில்லியன் இதை வந்து கட்டமைச்சாங்களாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா வர்றேன்னு சொன்னோன்னே பாவம் ரொம்ப ஏழையில் இறக்கப்பட்டு என்னன்னா 2013 $8 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, 8 பில்லியன், நான் மில்லியன் சொல்லலை பில்லியன் சொல்கிறேன், அதை பண்ணி அமெரிக்கா வாங்க ஏழைங்க நீங்கள் பாவம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ 8.4 பில்லியன் நாங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 460 மில்லியன் கோடி இவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. சமீப காலத்தில் கத்தாருடைய ஆரம்பகால அதிபர் ஹமாத் இறந்துட்டார். இறந்த உடனே ஒட்டுமே கொண்டாட்டம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இது செஞ்சார் அது செஞ்சார்னு
அல் ஜசீரா உட்பட பல சேனல் வரம்பு கடந்து புகழ்ந்தாங்க. என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 16.4 பில்லியன் USD உதைத் விமான நிலையத்தில் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய விமானத்தளமாக இது, சர்வசாதாரணம் இல்லையா? ஈராக்கு, ஈரானு, சிரியா பல இடங்களை கண்காணிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த இராணுவத்தளம் பயன்படுது. 10,000 இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு இடம் பார்த்துங்க. அமெரிக்காவுடைய 10,000 பேர் தங்குற மாதிரி இராணுவத்தளம் இருக்குதான். அந்த இடத்துல தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த செய்தியை ஒட்டி சொன்னவன் என்ன சொல்லிடுவாங்க, அப்படிலாம் இல்லை, நம்மளே சொன்னால் கூட சில சங்கிகளை போய் கமெண்ட்டில் போகிறோம், நீ பொய் சொல்கிற அப்படிங்குவாங்க. அதுக்காகவே ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, சேட்டலைட் இமேஜ் ஒரு வீடியோ கொடுத்தா இது ஓல்டு வீடியோ இருக்கலாம், இது வந்து கிரியேட்டிங்காக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. சேட்டலைட் இமேஜை வந்து ஈரான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங் ஃபைசல் பார்த்தீங்கன்னா, இதை கேட்டீங்கன்னா நீங்கள் என்னடா இவங்க அரமலாடே உங்களுக்குலாம் மண்டையில் மூளை இருக்குதா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கையில கிடச்சாங்கன்னா காலில் கட்டிருக்கிறத எடுத்து அடிச்சிருவீங்க. அந்த மாதிரி சம்பவம். கிங் ஃபைசல் விமானத்தளம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜோர்டானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு நகரத்து பக்கத்தில் இருக்குங்க. RJAF அப்படிங்கிற ஜோர்டானுடைய அரசாங்கம் நிர்வகிக்கிறாங்க. கிங் ஃபைசல் பேரை கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைசல்ங்கிறவங்க சவுதியுடைய மன்னர். 1973 யோம் கிப்பூர் போரில் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி பாலஸ்தீனம் தான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கைன்னு சொல்லி ஆயிலெலாம் ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் ஆயிலை ஸ்டாப் பண்ண சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாடு என்று உருவாக்கியவங்க தான் இந்த ஃபைசல். ஃபைசல் மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா அடிபணிஞ்சா அவங்களுடைய சொல்லக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டான். அந்த சமயத்திலேயே ஃபைசல் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இடங்களை நிதி உதவி கொடுத்தாங்க. இஸ்ரேல் அந்த சமயத்தில் சிரியாவையும் எகிப்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க ஃபைசல். அதே மாதிரி ஜோர்டானுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஜோர்டானில் இந்த கிங் ஃபைசல் விமானத்தளம் அமைகிறதுக்கு மன்னர் ஃபைசல் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கொடுத்தாங்க. அதனால கிங் ஃபைசல் விமானத்தளம் என்று உருவாக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல ஜோர்டான்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா கொண்டு போய் வச்சுருக்காங்க. அமெரிக்காவை எதிர்க்கிறதுனால அவர் அந்த இடத்துல விமானத்தளமே அமைக்கணும் பைசா கொடுத்தாரு. அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காரங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஏஜர் லயன் அப்படின்னு சொல்லி கூட்டு பயிற்சி ஈடுபடுவாங்களாம். 2 பேரும் கூட்டு பயிற்சி ஈடுபடக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதனால என்னவோ பார்த்தீங்கன்னா, இது நடந்த வரலாறு. 2016 ஒரு ஆள் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான்னா, ஜோர்டான் வாசி 3 அமெரிக்க வீரர்களை சுட்டு கொண்டனால அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வரலாற்று ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த கிங் ஃபைசல் தளத்திலையும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நெத்தனியாவு வழக்கம் போல உளருவான்ல, என்ன சொல்றான்னா, டிமோனாங்கிற இடத்துல அவங்க தான் அணு ஆயுதத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டாங்க, ஜவுளி கடை நான் வச்சிருக்கேன், அட்டி செருப்பால நக்கலுங்க தெரியும் அவங்களுக்கு, நக்கலா பதில் சொல்றது, ஜவுளி கடை வச்சிருக்கேன்னு. அப்போ அதனால ஈரான் சொல்றாங்க, நீ வச்சுதான். இப்போ சமீபத்தில் அப்பாஸ் அராக்சியா பேட்டி கொடுத்தாரு, அவங்க வச்சதை நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராக்சியா பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு நெத்தனியா அப்படி திரும்புற பேச்சு பேசுறான். ஆனால் ஈரான் தரப்புல இருந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னு சொல்றாங்க. தப்ரீஸ், உர்மிலா, இது 2 பகுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான்ல இருந்து ஒரு டெட்ல இருக்க பகுதிங்க. அதுல இருந்து ஈரானை கடந்து ஒரு ஏவுகணை சோதனை ஓட்டம் மாதிரியும் தாக்குறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. 2க்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி வருது. இது எதுக்காகனா, நெத்தனியாவை எச்சரிக்கிறதுக்காக அப்படிங்கிற செய்தியும் இதில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு வந்துக்கூடிய செய்தி, அமெரிக்கா ஈரானுடைய பல உள்கட்டமைப்புகள், அதாவது இப்போ என்ன சொன்னால், ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாலத்தை தாக்க போகிறோம், மின் நிலையங்களை தாக்க போகிறோம், மக்களை கஷ்டப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். அதே மாதிரி வீட் ஸ்டோரேஜ், கோதுமையை ஸ்டோரேஜ் பண்ணுற இடத்த தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. கடந்த தாக்குதல் மட்டும் 7 மணி நேரம் சென்டோம்ங்கிற அவங்களுடைய அமெரிக்காவுடைய ராணுவத்தினர் சொல்கிறாங்க, கடந்த நாட்களில் 7 மணி நேரம் நாங்கள் தொடர தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற செய்தி வருது. ட்ரம்ப் நேற்று என்ன சொன்னால், 20% வரியை போடுறேன்னு சொன்னான்ல, இன்றைக்கி என்ன சொல்கிறேன், இல்லை 20% நான் போட மாட்டேன், அதை நான் நீக்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், வளைகுடா நாடுகள்லாம் நீங்கள் எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மறைமுக மிரட்டலுங்க.
வளைகுடா இதுக்கும் அடிபணிகிறாங்க. அதே சமயத்தில் ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய பிகாகஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மவுண்டன் மலைப்பகுதி, இது எங்கே இருக்குன்னா நட்டான்சா இஸ்பஹான் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய அணு உலை அது அணு மின் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலைக்கு கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையா, அதில் தான் அவங்க யுரேனியத்தை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிறாங்க, அதாவது யுரேனியத்தை சரி பண்ணுற அந்த யுரேனியத்தை அணு ஆயுதமாக உருவாக்குற அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற ஒரு மிஷினரியா. அது ஒரு மிஷினால பல மிஷின் இருக்குமா. அந்த மிஷினே வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக இருக்குமா அதோடைய செயல்பாடு. எந்த அளவுக்குனா அந்த மிஷினு ஒரு நிமிடத்தில் 10,000 முறை சுழலுமா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுழலுமா. அந்த மாதிரியான மிஷினரி இந்த பிகாகஸ் அப்படிங்கிற அந்த மலைக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு பல பேர் யூகிக்கிறாங்க. இந்த பகுதியை தான் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த பகுதியில் தாக்க போகிறோம், அங்கே வந்து நீங்கள் டனல் வச்சுருக்கீங்கன்னு தெரியும், உள்ளே என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு தெரியும், அதனால் நாங்கள் தாக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் தரப்புன்னு சொல்லியிருக்க பதில், எதுவாக இருந்தாலும் தயார் போட்டு பார்த்தலாம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஈரான் தயாராக இருக்கிறாங்க. இந்த போரில் இந்த விஷயம் இருக்கு. நம்ம சொல்கிற கருத்தை தாண்டி இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்தை சொன்னால் ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க. மிடில் ஈஸ்ட் ஆய்வு செய்யக்கூடிய ஜோஸ்வான் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னா, ஈரான் அந்த போரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுட்டு வர்றாங்க, அமெரிக்காவிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இந்த போரில் அமெரிக்கா வசமாக சிக்க வச்சுட்ட இஸ்ரேல் நல்லா இருக்கிறான், வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி போரில் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளமேட்டிக்காக ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலை மிடில் ஈஸ்ட் ஆய்வு செய்யக்கூடிய ஜோஸ்வாங்கிறவர் ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறாரு. வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அகமது தன்னுடைய தம்பியை தோளில் சுமந்து கொண்டே பல கிலோமீட்டர் நடந்து அடக்கம் செய்த ஒரு காசாவாசியுடைய உண்மையான கதைங்க. குட்டி கதை என்று பொய் சொல்கிற கதை இல்லை இது. அகமது ஜபாலியாவில் இருக்கிறாரு. இவருக்கு வந்து 4 குழந்தைகள். 14 வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊலா அப்படின்னு ஒரு குழந்தை, யூசுப் 12 வயசு, அது முகமது 4 வயசு, 7 மாதத்தில் ரசீல் அப்படின்னு ஒரு குழந்தை. இவருக்கு 2 மனைவிகள், இஸ்லாம் சொல்லி ஒரு மனைவி, அது இல்லாமல் ஜைமா அப்படின்னு ஒரு மனைவி. இவங்க ஒரு மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி தெரியுது, விதவுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி தெரியுது. இவங்க யாருன்னா செஞ்சிலுவை சங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்கும், மக்களை காப்பாற்றுறதே வேலையாக இருக்கும். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பில்டிங்கில் இருந்தாங்க. காசா பொறுத்த மாத்திரம் அப்படி தான் இருப்பாங்க, மிகப்பெரிய அளவுக்கு பில்டிங்கில் இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வருவாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் பக்கத்து பில்டிங்கில் இருந்த மாதிரி தெரியுது. இப்படி நான் வேலையில் முடிச்சுட்டு மன அழுத்தத்திலேயே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். இதை வர்றது கூட என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக. டிசம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய வீடுகளில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி சொன்ன உடனே மன அழுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்தேன்னா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு அலறி அடித்து நான் போய் அந்த இடத்த பார்த்தேன். என் குடும்பத்தில் தாக்கப்பட்டிருந்தாங்க, லேசான தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தாங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடித்து நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். கொஞ்ச நாள் டிசம்பர் 12ஆம் தேதி அந்த பகுதியில் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. தாக்குதலில் எங்களுடைய வீடு அப்படியே முழுவதுமாக இடிஞ்சு விழுந்தது. கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டில் 28 பேர் இறந்து போனார்கள். என்னுடைய மகள் ஊலா 14 வயசு தவிர என்னுடைய குழந்தைகள், என்னுடைய முதல் மனைவி இஸ்லாம், என்னுடைய தந்தை எல்லாரும் இறந்து போனாங்க. உடலை எடுக்கிறதுக்காக நான் ஓடோடி வந்திருக்க சமயத்தில் எடுக்க முடியலை. பில்டிங் கீழே இருந்தது. எங்கள்கிட்ட அந்த ஜேசிபி அது மாதிரியான இயந்திரங்கள்லாம் இல்லை. என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை. நான் வெளியில் வந்தோடனே இன்னொரு தகவல் சொல்லப்பட்டுச்சு, உங்கள் தம்பி வந்து குவைத் சதுக்கம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாவு குறுக்கிற இடம் தான் குவைத் சதுக்கம், அந்த பகுதியில் உங்கள் தம்பி இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் பார்த்தேன். என் தம்பியை தோல்லையே சுமந்து கொண்டு வந்து அடக்கம் செஞ்சேன். பிறகு பிறருடைய உதவியோடு என்னுடைய குழந்தைகள் சில பேர் என்னால் வெளியில் எடுக்க முடிச்சு, சில பேர் வெளியில் எடுக்கப்பட்டு, அதாவது இந்த யூசுப் 12 வயசு அப்படிங்கிற குழந்தை எடுக்கப்பட்டு, அதோடு சேர்ந்து உறவினர்கள் எல்லாத்தையும் சில பேர் நான் எடுத்து நானே கொண்டு போய் அவர்களை அடக்கம் செஞ்சேன். பிறகு அந்த போது என்னால் போக முடியல, தொடர்ந்து இஸ்ரேல் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. டிசம்பர் 17ஆம் தேதி மறுபடியும் நான் போனேன், எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டேன். டிசம்பர் 25ஆம் தேதி மறுபடியும் நான் போய் என்னுடைய குழந்தை எடுக்க போனேன். என்னுடைய மருமகன், அதான் அக்கா பையனை சொல்கிறாரு, என்னுடைய மருமகன், அதே மாதிரி என்னுடைய 7 மாத குழந்தை ரசீல் தலையில்லாமல் உடல்லாம் வீங்கி போன நிலை இருந்துச்சு. அந்த சமயத்தில் எனக்கு அழுக வரல, நான் விரக்தி அடைஞ்சிட்டேன்.
எப்படியாவது அவங்கள எடுத்து இறுதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி என்னுடைய குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்து நான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவியும் என்னுடைய ஊலாங்கிற குழந்தை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாயை தெற்கு பகுதிக்கு இசையில் அமைச்சிட்டாங்க, கமால் ரதுவான் அந்த பகுதிக்கு. நான் வடக்கு பகுதியில் மாட்டிக்கிட்டேன் என்னுடைய மருமகனோடு சேர்ந்து. என் மருமகனை கவனிப்பதுக்கு யாரும் இல்லை. என் மருமகன் தாய் தந்தை இழந்த ஒரு அனாதை. அவரை கவனிக்கிறதுக்காக டெய்லி ரொட்டி துண்டு வாங்குறதுக்காக போவேன். ஒவ்வொரு நாளும் நான் போகிறப்ப என் உயிரை பணைய வச்சு போவேன். நான் எப்படியா அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் அப்படி ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரும்போது ஒரு காசாவாசியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க யாசிர் அபு சபாப்னு ஒருத்தன், அங்கே ஒரு குரூப் இருக்குது, அது எதிர்மறையான குரூப்பு, ட்ரக் பொருளை விற்கிற குரூப்பு. அந்த குரூப்பை சேர்ந்த யாரோ மாதிரி தெரியுது, கத்தி எடுத்து என்னை குத்த வந்தாங்க. என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த மூட்டையை கூட போட்டுட்டு நான் ஒடியாந்துட்டேன். கடைசியில் அடிபட்டு ரத்தம் தேய்ந்த மாவுகள் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ரத்தம் தேய்ந்த ரொட்டின்னு காசாவில் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நிலைக்கு கூட நாங்கள் தள்ளப்பட்டோம். இப்படியான நிலையில் நான் என்னுடைய அந்த வளர்ப்பு குழந்தைய வளர்த்தேன். ஒரு நாள் என்னுடைய மனைவியும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னுடைய அம்மா என்னுடைய குழந்தை அவங்க உள்ளே இருந்தாங்க. என்ன நிலைனே தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன். நெட்வொர்க்கெலாம் கட் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் இந்த குழந்தைய நான் வளர்த்தேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டே வராரு. ஒரு நாள் என்னையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வண்டியில் வச்சு ரொம்ப தூரம் கூப்பிட்டு போனாங்களாம். வண்டியை வேகமாக ஓட்டி மோத விட்டாங்களாம். அப்போ அவர் நினச்சாராம், நான் இருக்கிறதுக்கு இறந்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரு. கைது செய்யப்பட்ட தன்னுடைய 2வது மணி ஜைமா ஏப்ரல் மாதம் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்போ கூட நாங்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் காசால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. நம்ம கூட வீடியோவில் சொல்கிறப்ப சித்தரிக்கப்பட்டதாக கூட நினச்சிருக்கலாம். நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் விஷயந்தான், காசா இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த சம்பவத்தை சொல்கிறப்ப எனக்கு ஒரு நபி மொழி தான் ஞாபகம் வருது. மன் யுரீதில்லாஹி பிஹி ஹைர், யார் அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ யுசிப் மின்ஹு, அவர்களுக்கு சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டாக்கி அவர்களை சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அகமதுடைய குடும்பத்துக்கும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு மறந்துடாமல் துவா செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.